வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சரோஜாவும் அதனுடைய நிழலும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல தண்ணியில். இவங்களை ரசிச்சுக்கிட்டே இன்றைக்கி விற்பனைக்கு என்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சந்திரபாகா மொட்டாக இருந்தது. நம்மளுடைய முந்தைய பதிவுலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது இன்றைக்கி அழகாக மலர்ந்துடுச்சு. நல்ல ஒரு அழகான சிவப்பும் ரோஸும் கலர்ந்த நிறத்தில் பூக்கக்கூடிய தாமரை இது. கொஞ்சம் இதை விடவும் கொஞ்சம் பெரிய பூவாக பூக்கும். ரொம்ப பெரிய பூக்கள் இதில் வராது. ஆனால் நிறைய பூக்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய தாமரை இது. விற்பனைக்குள்ள செடிகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெளிவுபடுத்திடுறேன். நம்மக்கிட்ட அடவியில் செடி வாங்குறவங்க ஜிபே மூலமாக பணம் செலுத்த வேண்டியிருக்கும். பணம் செலுத்தினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான செடி உறுதி செய்யப்படும். செடி வாங்கின பின்னாடி உங்கள் கைக்கு அந்த செடி கிடைச்சதும் முழுமையாக எல்லா தாளையும் பிரித்து பாருங்கள். செடி கிழங்காக அனுப்பும் பொழுது ரொம்ப சின்னதாக இருக்கும். எதுவுமே இல்லைன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. நம்மக்கிட்ட செடி வாங்கின ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அப்புறம் செடி இல்லை காணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி செய்யாதீங்க. முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடியது அழகான டோரிஸ் கோல்ட். நல்ல ஒரு அடர் மஜந்தா, டார்க் மஜந்தா நிறத்தில் லேசான பர்பிளும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த கண் வழியாக பார்க்குறதுக்கும் கருவி வழியாக பார்க்குறதுக்கும் நிறமாற்றம் நிறைய இருக்கும். இந்த செடி விற்பனைக்கு இருக்குது. 3 செடி இருக்குது. தாய் செடியே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பர்பிள் டைமண்ட். நல்ல ஒரு அழகான ஒரு நகை போல் தோற்றமளிக்கும். நல்ல ஒரு பர்பிளும் மஞ்சளும் கலந்த நிறத்தில் ரொம்ப அழகான மலர். இதில் ஒரு 3 செடி விற்பனைக்கு இருக்குது. அல்லியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிறம் மற்றும் அடுக்குகளை பொறுத்து அதனுடைய விலை நிர்ணயிக்கப்படும். ஒரு சில அல்லிலாம் இலையிலேருந்தே நிறைய நாற்றுக்கள் நம்ம உற்பத்தி செய்ய முடியும். ஒரு சிலது கிழங்குலேருந்து மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். அது மாதிரி கிழங்குலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய செடிகளுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அல்லி சிறந்ததா தாமரை சிறந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரெண்டுமே சிறந்த மலர்கள். ஆனால் என்னென்னா அல்லியில் வாங்கி வச்ச 1.5 மாதத்துலேருந்து நமக்கு மலர்கள் இருந்துகிட்டே இருக்கும். தாமரை இடைவெளி விட்டு தான் மலரும். ஆனால் தாமரையின் மகத்துவமே ஒரு தனி தான். காத்திருந்து நம்மளை ரசிக்க வைக்கும். தாமரை ஆகட்டும் அல்லி ஆகட்டும் அதுக்கும் தனித்தனி குணம் உண்டு. மனமுமே மாறுபடும். இது ஒரு தனி மனம், அது ஒரு தனி மனம். நிறம் அல்லியில் தான் நிறைய நிறங்கள் நம்மளால் பார்க்க முடியும். நீல நிறத்தில் பூக்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லி வாங்கலாம். அதிகமான சிவப்பு, பிங்க், வெள்ளை நிறம் மற்றும் மஞ்சள் நிறத்தில் தான் தாமரைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகான தௌபன். இந்த தௌபனில் 3 செடி விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட இந்த பீச் கொலராடோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்கு. நல்ல பெரிய தொட்டிகளில் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி பெரிய பெரிய பூக்கள் எல்லா அல்லியிலையுமே கிடைக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பேப்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சோம்பு, நம்மளுடைய பெருஞ்சீரக செடி இருக்கும் பாருங்கள், அது போல் காட்சியளிக்கும். இந்த செடியில் பெருசாக இலைகள் எதுவும் வராது. தண்டுலேருந்தே இந்த மாதிரி பூ போன்ற ஒரு அமைப்பு வரும். இந்த செடியும் விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது ஓரளவுக்கு பெரிய தொட்டி. நம்மளுடைய 2 தொட்டியில் உள்ள செடிகளை சேர்த்து இதில் வைக்கிற மாதிரியான ஒரு தொட்டி. இதுலேயே பார்த்திங்கன்னா பீச் கொலராடோ, மஹிமா, பேப்பிரஸ், அப்புறம் அமெரிக்கன் ஸ்வாட், இந்த மாதிரி நிறைய நீர்த்தாவரங்கள் இருக்குது. எல்லாமே ஒன்றோட ஒன்று அழகாக சேர்ந்து வளர்ந்து இந்த இடத்தையே அழகாக்கியிருக்கு. இது 4 நாளைக்கு முன்னாடி பூத்த மஹிமா. கொட்டுன்னு நினச்சேன், ஆனால் இன்னும் கொட்டாமல் இருக்குது. தொட்டோடனே கொட்டியிருக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லோ சப்ஸ்டோனும் ஒரு செடியை காட்டியிருந்தேன் பாருங்கள். அதுவுமே மஞ்சள் தான். கருவி வழியாக லேசான வெளுத்த நிறமாக சந்தன நிறமாக தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதுவும் ஒரு மஞ்சள் அல்லி தான். இது பேர் கோல்டன் ஃப்ரெண்ட்ஷிப். என்ன ஒரு அழகான மஞ்சள் பாருங்கள், எலுமிச்சை நிறத்தில். சுற்றிலும் பிங்க் நிறத்தில் அல்லிகளும் தாமரையுமா இந்த இடத்துல இருக்குது. அப்படியே தூரத்தில் மேலே நின்று பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் அல்லி மட்டும் நமக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகாக எடுப்பாக தெரியவா. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஜுலேங்கா சாப் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு மயாமி ரோஸ் இருக்குது. இந்த செடி அப்படியே விற்பனைக்கு இருக்குது. தாய் செடி தான். இதில் 3 செடி விற்பனைக்கு இருக்குது. இந்த மயாமி ரோஸ்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டன் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பீச் ப்ளோ பார்த்துடலாம். ரொம்ப அழகான ஒரு நிறம் பாருங்கள். நல்ல ஒரு க்ளோயி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பளிர்னு தெரிகிற ஒரு நிறம். வித்தியாசமான ஒரு நிறம், அழகான ஒரு பீச் நிறம். இதில் ஒரு 3 கிழங்குகள் விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய கோல்டன் ஃப்ரெண்ட்ஷிப்
விரிஞ்சும் விரியாமல் இருக்கிறாங்க. உண்மையிலேங்க இது கருவி வழியாக மட்டும் இல்லை, நேரில் பார்க்குறதுக்கும் இது மாதிரி ஒரு அசத்தலான மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இதில் ஒரு 4 செடி விற்பனைக்கு இருக்குது. இது கொஞ்சம் விலை அதிகமாக வரும். இது சரோஜா, இது எல்லாமே விலை அதிகமான அல்லிகள். அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து நம்மளுடைய நைட் ப்ளூமர், இரவில் மலரக்கூடிய பிங்க் நைட் ப்ளூமர். காலையில் 9 மணி வரைக்கும் இதில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு 5-6 செடி விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே பாருங்களேன், ரொம்ப குட்டி குட்டியாக தாமரைகள் தெரியுதில்ல, இது எல்லாமே வந்து மைக்ரோ பவுல் லோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியான பூக்கள் தரக்கூடியது, ஒரே சமயத்தில் நிறைய பூக்களும் கொடுக்கக்கூடியது. எத்தனை மொட்டுக்களும் வச்சுருக்கு பாருங்கள். முதல்ல பார்த்தது ஆல்மண்ட் சன்ஷைன், இதுக்கு பேர் ரோஸ் ஏஞ்சல்ஸ். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நிறமும் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்மளுடைய ஒயிட் இன்னசென்ஸ் அப்படி தான் சொல்லி வாங்கினேன். ஆனால் தேடி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இது ஒயிட் பேர்ல் அப்படின்னு காட்டுது. இது ஒயிட் பேர்லா இல்லது ஒயிட் இன்னசென்ஸான்னு தெரியல. வெள்ளை மஞ்சள் நிறத்தில் அல்லி வேணும்னு நினைக்கிறவங்க அது வாங்கி வைக்கலாம். ஆனால் அது இப்போதைக்கு விற்பனைக்கு இல்லை. இதுதான் டோரிஸ் ஹோல்ட் தாய் செடியே. 3 செடி விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ள தொட்டியில் நைட் ப்ளூமர் இருக்குது. இதுதான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 4 செடி விற்பனைக்கு இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மொட்டு இன்றைக்கி காலையில் வெடிச்சிருந்தது. இதுக்கு பேர் ப்ளஷிங் ஆப்ரிகாட். இதழ்கள் குறைவாக இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப ஒரு அழகான ஒரு நிறத்தில், பீச்சும் ரோஸும் கலந்த ஒரு நிறத்தில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. இதனுடைய மொட்டு பாருங்கள், நம்மளுடைய நெத்தியிலலாம் வைக்கக்கூடிய குங்குமம், வெற்றி திலகம் இருக்குல்ல, அந்த ஒரு வடிவத்தில் நல்ல கூர்மையான பூவும் மொட்டும் இதில் இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம விரித்து விட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இதழ்கள் இருக்குல்ல, அந்த நுனியிலலாம் லேசான ஒரு பச்சையும் கலந்து ரொம்ப ஒரு அழகான மலராக இருக்குது. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதில் இப்போதைக்கு ஒரு 3 மொட்டு இந்த பூ தவிரவும் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு தாமரை மொட்டு வெடிச்சிருக்கு பாருங்கள். நான் இது ஒயிட் ஸ்வான் தான் இந்த தொட்டியில் வச்சுருந்ததாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேறு ஏதோ ஒன்று மலர்ந்துருக்கு. ரொம்ப அழகான ஒரு லேசான பச்சையும் மஞ்சளும் கலந்த நிறமாக இருக்குது. என்ன தாமரை அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா இது போன ஆண்டு வச்சது. இங்கே நான் நிழல்லையே வச்சுருந்ததுனால கிழங்குகள் மட்டுமே உற்பத்தி ஆகிட்டு இருந்தது, பூக்கவே இல்லை. முதல் பூவே பார்க்க அழகாக இருக்குது. என்ன தாமரை நான் வாங்கி வச்சேன் அப்படிங்கிறத பட்டியல் எடுத்து பார்க்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், நம்மளுடைய பனாமா பசிபிக், நல்ல ஒரு அழகான நட்சத்திரம் போல் தோற்றமளிக்கக்கூடிய இந்த அல்லியில் 2 செடி விற்பனைக்கு இருக்குது. நம்மளோட ஃபயர் ஃபாக்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகான நிறமாக தோற்றமளிக்குது. இது 3ஆம் நாள் பூ, நீல நிறம்லாம் மாறி பிங்காக தெரியுது பாருங்கள். அடுத்தது நம்மளோட அமெரிக்க அமீலியா கீழே வச்சுருந்ததில் ஒரே ஒரு ரன்னர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருந்தேன். அதுவே அழகாக ஒரு பூ கொடுத்துருக்கு. இதில் ஒரே ஒரு கிழங்கு விற்பனைக்கு இருக்குது. அடுத்து பக்கத்தில் உள்ள தொட்டியில் பாருங்கள், அழகான ஒரு மொட்டு வந்திருக்கு. இது வந்து பிங்க் பவுல், இந்த தாமரையோட பேர். பக்கத்து தொட்டியில் உள்ளது எல்லாமே கீழார்கோ அல்லியோட நாற்றுக்கள் தான். இங்கே ஒரு அழகி விரிஞ்சும் விரியாமல் இருக்கிறா பாருங்கள், அவளை நம்மளே விரித்து விடலாம். அடுக்குகள் அதிகமாக இருக்குது பாருங்கள். இது முதல் நாள் மலர், இதுக்குள்ளார குழிவாக இருக்குது பாருங்கள். முதல் நாள் மலரில் இந்த மாதிரி குழிவாக இருக்கும். அந்த மஞ்சளான மகரந்த பகுதி நல்ல ஒரு குழிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது சோம்பு மேமோ, இதுலேயுமே அந்த மாதிரி குழிவாக இருக்குது. உள்ள ஒரு திரவம் போல் இருக்கும். தேனீக்களை ஈர்க்கிறதுக்காக அள்ளிகள் உற்பத்தி செய்யக்கூடிய திரவம் அது. தேனீக்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கை நடத்துறதுக்கான வழி அது. இதில் ஒரு சின்ன கிழங்கு விற்பனைக்கு இருக்குது, சோம்பு மேமோ. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து நம்மளுடைய பர்பிள் டைமண்ட் போலவே காட்சியளிக்கக்கூடிய நிமித் மைதா. இதில் ஒரு 5 செடி விற்பனைக்கு இருக்குது. பர்பிள் டைமண்டுக்கும் இதுக்கும் இலையின் நிறம் மாறுபடும். அதே மனம்தான் இந்த அல்லிலையும் வீசும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அழகி மொட்டு வந்து வெடித்து நிற்கிது. இது போல் மொட்டு விரிஞ்சு அந்த வாய் வந்து வெடித்து நின்னால் மட்டும்தான் தாமரையை நம்ம வந்து விரித்து விடணும். அதுக்கு முன்னாடியே விரித்து விட்டோன்னா தாமரை இந்த மாதிரி அழகாக மலர்ந்து கிடைக்காது, கொஞ்சம் சோர்வடைஞ்சிரும். கீழே நம்ம மாரிகோல்டு நான் விரித்து விட்டுருந்தேன் பாருங்கள், அந்த மாதிரி சோர்வாகவே இருக்கும், நல்ல ஒரு மலர்ச்சி இருக்காது. இந்த மாதிரி மொட்டாக இருக்கிறது வெடிச்சு இருந்தால் மட்டுமே நம்ம வந்து விரித்து விடணும். மிங்க்ளூவில் பாருங்கள், இதில் மட்டும் ஒரு 4 மொட்டுக்கள் இருக்குது.
எதிர் வெயிலில் சரியாக தெரியாதனால இது வரைக்கும் காட்டினேன். அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ராந்தா ப்ளூ. இதுலேயுமே சின்ன சின்ன கிழங்குகள் விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அல்லி தவிரவும் வாட்டர் மொசைக் பிளான்ட், இதில் ஒரு அழகான மஞ்சள் நிறத்தில் பூக்கள் வரும் இந்த செடி, அப்புறம் வாட்டர் கேபேஜ்னு சொல்லக்கூடிய செடிகளும் விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது க்ரீனம் லில்லி. கோத்தேரிக்கு போயிருக்கும் பொழுது அங்கேருந்து கொண்டு வந்து வச்சது. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதில் ஒரு சேர 6 பூ பூத்துருக்கு. இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியல, உள்ளே போய் காட்டுறேன். அங்கே பாருங்கள், மொத்தம் 6 பூ பூத்துருக்கு. மொட்டுமே இன்னொரு 3 மொட்டு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இன்றைய விற்பனை பதிவு இவ்வளவு தான். உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்த அல்லியில் எந்த அல்லி வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த அடவியின் அழகிகள் பிடித்தவங்க இந்த பதிவுக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்மளுடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு இனி வரும் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு அழகிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.